Hindustan College of Arts and Science first rank awarded Best Arts and Science College 2023 by Tamil Nadu Higher Education Summit and Awards. Admissions open for UG, PG and research programs. தமிழகத்துல புகழ்மிக்க ஆன்மீக தலங்கள்ல முக்கியமானது திருவண்ணாமலை. திருவண்ணாமலைன்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது கிரிவலம் தான். திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வர்ற எல்லா மக்களுக்கும் சாமி கிட்ட வைக்க பல வேண்டுதல்கள் இருக்கும். ஆனா வேண்டுதலே இல்லாம கிரிவலம் வந்து திருவண்ணாமலையே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு பெண் தான் இன்னைக்கு ஹாட் டாபிக். யார் அவங்க? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அந்த அம்மாவை கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படி அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாஸில் ஒரு சிலர் சொல்கிறத பார்க்கும்போது ரொம்ப அந்த கருத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க 365 நாள் கிரிவலம் வராங்க, இத்தனை வருஷமாக வந்துகிட்டு இருக்காங்க நான் ஸ்டாப்பாக. மழை பெஞ்சாலும் புயல் அடித்தாலும் எவ்வளோ வெயில் இருந்தாலும் அவங்க வந்துட்டு இருக்காங்கன்றத வந்து யாருமே சொல்கிறது இல்லை. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தால் அவங்களால எப்படி அந்த 14 கிலோமீட்டர் கிரிவலம் வர முடியும்? இவங்க பார்க்கவே இவ்வளோ அழுக்கா இருக்காங்கன்னா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க அழுக்கு கிடையாது. காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுனால யாரையும் போய் அந்த அம்மா நான் மகான் யோகி என் காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்குங்க, என்னை பார்த்தா நல்லது நடக்கலாம் அவங்க சொல்லலை. ஒரு சிலர் வந்து அந்த அம்மா பேரை சொல்லி காசு கலெக்ஷன் பண்றாங்க. காஃபி கொடுக்குறாங்களா, கொஞ்சம் தான் சிப் பண்ணுவாங்க, சிப் பண்ணிட்டு கீழே ஊற்றுவாங்க. அதை வந்து டம்ளர்ல இருக்கிறத எடுத்து இவங்க சாப்பிடுவாங்க. அப்போல்லாம் க்ரௌடு இல்லை, இப்போ க்ரௌடு இருக்காங்க. நோயெல்லாம் போகுதாம்மா, நானும் சாப்பிட்ருக்கேன், எனக்கும் பரவாயில்ல சாப்பிட்டுதானால. இந்த பக்தர்கள்லாம் சேர்ந்து ஒரு பைத்தியம் மாதிரி 50 பேர் 100 பேர் வெள்ளகார பாருந்து எல்லாம் வருவான், ஒரே ஆற்று டமால்னு விடும். அதான் தொப்பியம்மா. அன்பு வணக்கங்கள். வழக்கமாவே தெருவில் யாராவது நடந்து போறப்ப அழுக்கு உடையோட கிழிந்த உடையோட நம்ம வந்து பார்த்தோம்னா அவங்கள வந்து யாசகம் எடுக்கிறவங்க அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் திருவண்ணாமலையில் ஒரு பெண் அவங்க வந்து கிரிவல பாதையில் தினமும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தொப்பி அம்மா. இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம பின்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கதை என்ன? தொப்பி அம்மா ஏன் இந்த மாதிரி கிரிவலம் போகிறாங்க? அவங்க ஏன் அழுக்கு உடையோட இருக்காங்க? அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொப்பியம்மா நம்மளை கடந்து போகிறப்ப பின்னாடி ஒரு வெகுஜனமான மக்கள் வந்து அவங்க பின்னாடியே போகிறத பார்த்துருப்பீங்க. யார் இந்த தொப்பியம்மா? தொப்பியம்மாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அழுக்கான உடைகள், பல வருடங்களா சீவப்படாத தலைமுடின்னு பார்க்கவே முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி தோற்றம் கொண்ட இந்த பெண்ணை திருவண்ணாமலை மக்கள் சித்தர்னு சொல்றாங்க. எப்பவுமே தொப்பி அணிஞ்சு கிரிவலம் வர்றதால தொப்பி அம்மான்னு இப்போ வைரலும் ஆகிட்டாங்க. திருவண்ணாமலை அக்னி தலங்கிறதாலையும் அண்ணாமலையார கிரிவலம் சுற்றி வந்தா வாழ்க்கையில் நல்லது நடக்குங்கிறதும் பல காலமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. கிரிவலம் சுற்றி வர்றது சாதாரண விஷயம் இல்ல. திருவண்ணாமலை கோவில் மலைன்னு மொத்தமா கிரிவலம் சுற்றி வர்ற தொலைவு 14 கிலோமீட்டர். இந்த 14 கிலோமீட்டர் தூரத்தை ஒரு நாள் தவறாம கிட்டத்தட்ட 18 வருடங்களா தினமும் சுற்றி வர்றாங்க இந்த தொப்பியம்மா. அதனாலேயே அவங்க கிட்ட சக்தி இருக்குன்னு இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. எது எப்படியோ தொப்பியம்மா ஒரு நாள் முழுக்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறதையும், தொப்பியம்மாவை பத்தி திருவண்ணாமலை மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறதையெல்லாம் பார்க்கலாம். தொப்பியம்மாவோட டே 6 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிறது. தொப்பியம்மாவோட கிரிவலம் ஆரம்பிக்கிறது அவங்க தங்கி இருக்கிற வீட்டுல இருந்து. 6 மணிக்கு தினமும் நடக்க ஆரம்பிக்கிற தொப்பியம்மா பின்னாடி 7 மணிக்கெல்லாம் கூட்டம் சேர ஆரம்பிச்சிருது. அவங்க மெயின் கிரிவல பாதைய சுத்த ஆரம்பிக்கும் போது மக்கள் தொப்பியம்மாவோட ஆசீர்வாதத்தை வாங்க காத்து கிடக்குறாங்க. இவ்வளவு ஏன், பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கூட தொப்பியம்மாவை பார்க்க திருவண்ணாமலைக்கு விசிட் அடிக்கிறாங்கன்னா பாத்துக்குங்களேன். தொப்பியம்மா அவர்களை 3 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க ஒரு சித்தருங்க. அவங்க வந்தா ஜனங்க அவங்கள வந்து விரும்பி பாக்குறாங்க. அங்கங்க இருக்கவங்கலாம் வருவாங்க. 6 மணி காலையில 5:30 போவாங்க, 10:30 சுத்திட்டு வந்துருவாங்க. நோயெல்லாம் போகுதாம்மா, நானும் சாப்பிட்ருக்கேன், எனக்கும் பரவாயில்ல சாப்பிட்டுதானால. பொதுவாக அவங்க வந்து யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. நீங்கள் அவங்க கிட்ட 1 லட்ச ரூபா கொடுத்தா கூட அது கீழே தான் போட்டு போவாங்க. 10 ரூபா கொடுத்தாலும் அது கீழே தான் போட்டு போவாங்க. அவங்க கிட்ட சக்தின்னு ஒன்று இருக்குன்னாக்கா அவங்க வந்து டெய்லி கிரிவலம் போகிறாங்க. உடம்பு சரியில்லைன்னா கூட போவாங்க. காலில் அடிபட்டு இருந்தப்ப கூட போயிருக்காங்க. ஒரு நாள் கூட தவறுனதில்லை. ஒரு சிலர் வந்து அந்த அம்மா பேரை சொல்லி காசு கலெக்ஷன் பண்ணுறாங்க. அம்மா வந்து நான் ஒரு 16 வருஷமா அம்மாவை சந்திக்கிறேன். அம்மா வந்து 18 வருஷம் ஆகுதுன்றாங்க. அம்மாவுடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பாலக்கோடுன்னு அம்மாவை சொல்கிறாங்க. அம்மாவுக்கு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்குது, அவங்களுக்கு தம்பி இருக்காங்க, அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது. அவங்க ஒன்று தொப்பி அம்மா வந்து அன்னோன் பர்சன்ட் அல்ல, ஃபேமிலி உள்ள ஒரு பர்சன்.
ஃபேமிலி வாழ்க்கையில் இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஏதோ ஒரு நிலைக்காக அவங்க இந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஆன்மீக தேடுதலுக்காக அவங்க திருவண்ணாமலை வராங்க. அந்த திருவண்ணாமலைக்கு வரும்போது அண்ணாமலையாருடைய ஈர்ப்பில் அந்த தன்மையில் தான் முழுமையாக அவங்க மாறுறாங்க. இப்போ ஒரு ஆண் ஒரு நாள் திருவண்ணாமலை கிரிவலம் வந்தாவே அந்த ஆன்மீகத்தை நம்ம உணர முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. ஒரு பெண்ணாக இருந்து குடும்பத்தில் இல்லை, ஒரு சன்னியாசி பிரம்மச்சாரியாக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு ரோட்டில் யாசகம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு ரோட்டில் படுத்துக்கிட்டு யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் இல்லாத சதாவும் இறைவனே அருணாச்சலா 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 நினச்சிட்டு வரவங்க, அவங்களுக்கு இயற்கையாக ஒரு பவர் இருக்காதா? நம்ம வந்து அவங்கள மகான் யோகிகளாக நீங்கள் சொல்ல வேணாம், ஒரு புனிதமான ஆத்மா. அவங்கள பொறுத்த அளவு யாரையும் போய் அந்த அம்மா நான் மகான் யோகி என் காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்குங்க, என்னை பார்த்தா நல்லது நடக்கலாம் அவங்க சொல்லலை. அவங்கள வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்கள புரிதல் இல்லாத, அவங்கள ஒரு அறியாத, முற்போக்கு சிந்தனை இல்லாத, அவங்கள பைத்தியம், மனநோயாளி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குடும்பத்தில் ஒரு பெண்ணா ஒரு ஆணா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் நம்ம மனநோயான்னு சொல்லுவோமா? தயவுசெய்து உங்களால் முடிஞ்சால் ஆன்மீகத்துக்கு போயிட்டு உணர பாருங்கள். இல்லையா அமைதியாக யாரையும் கமெண்ட் பண்ணி தயவுசெய்து புண்படுத்துகிற மாதிரி வார்த்தை பேசாதீங்க. அப்படி நீங்கள் புண்படுத்துகிற மாதிரி பேசினால் அது யாருக்கும் லாஸ் அல்ல. இது வந்து முழுக்க முழுக்க கர்ம சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு பாவம் வராது, தோஷம் தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இந்த ஊரில் இருக்காங்கன்ற மாதிரி நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 10 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கேன் அவங்கள. அவங்க கிரிவலம் போவாங்க, டெய்லியும் கிரிவலம் போயிட்டு தான் இருக்காங்க. இங்கே தான் இருக்காங்க, டெய்லியும் கிரிவலம் போகிறாங்க. நிறைய விஷயம் அவங்கள பற்றி இருக்குது. இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அந்த அம்மாவை கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படி இப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாஸில் ஒரு சிலர் சொல்கிறத பார்க்கும்போது ரொம்ப அந்த கருத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்னோட தனிப்பட்ட கருத்து, அந்த அம்மா வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அவங்களும் ஒரு நல்ல ஒரு நல்ல ஆத்மா. இங்கே கிரிவலம் வராங்க அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து சார். வந்து நான் தரிசனம் பண்ணிட்டு அண்ணாமலை தாயே அது நினச்சினே போவோம். அதை பார்த்து அழுகு நினைக்கூடாது, மனதில் சுத்தம். அது சாப்பிட்றது எப்படி என்னன்னு இன்ன வரலாம் கண்டுபிடிச்சோம்ல, அது கூடகிறனே தெரியாது. தொப்பியம்மா பற்றி சொல்லும் பொழுது பொதுமக்களாகிய நீங்கள் எக்கச்சக்கமாக தொப்பியம்மாவை தொந்தரவு பண்ணுறது போல எனக்கு தோணுது உண்மையிலேயே. அதாவது அந்த அம்மா ஒரு நாளைக்கு ஒரு முறை கிரிவலம் செல்கிறார், காலையில் விடிக்காலையில். நான் இன்னொன்று நான் கேட்குறேன் இந்த இடத்துல சின்னதாக, ஒரு பைத்தியக்கார பெண்மணி கிரிவலம் செல்ல முடியுமா? கரெக்டாக எந்தெந்த ஸ்பாட்டில் நின்று இறைவனை பார்க்க வேண்டுமோ, அடியண்ணாமலையில் ஆதி அருணாச்சலேஸ்வர் கோயிலில் நின்று அந்த கோவிலை திரும்பி பார்த்துட்டு அப்படி போகிறாங்க. அதனால் ஒரு பைத்தியக்கார பெண்மணி பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் சொல்லிட்டு நான் விஷயத்துக்கு நான் வரேன். டெய்லி அந்த அம்மா கிரிவலம் போகிறாங்க, அவ்வளவு தொந்தரவு. அதாவது வலுக்கட்டாயப்படுத்தி ஒரு சித்தர் விடுங்க, பகவான்கிட்டே வலுக்கட்டாயப்படுத்தி ஆசீர்வாதம் வாங்க முடியுமான்னு நான் கேட்குறேன். வலுக்கட்டாயப்படுத்தி அந்த அம்மா கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறீங்க, அது வந்துட்டு அவ்வளவு தொந்தரவு. அது நான் அதை பார்க்கும்போதெல்லாம் முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கிறேன். அவ்வளவு கஷ்டப்படுத்துகிறீர்கள். கொஞ்சம் தூரத்தில் இருந்து அன்பாக மனதுக்குள்ள கண்ணை மூடிட்டு அம்மா நமஸ்காரம், அதுதான் உண்மையான பக்தி. பக்கத்துல போய்கிட்டு அவங்கள போட்டு பாடாப்படுத்தி அந்த அம்மா இத்தனைக்கும் அவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்கிறார். நீங்க வந்து தொப்பியம்மா அடித்தார் இப்படி போட்டாருன்னெல்லாம் வீடியோ போடுறீங்கல்ல, அந்த அம்மா நான் என் கண்ணால நான் பாக்குறேன் அப்படியே வளைஞ்சு நீங்க அவங்கள போட்டு முச்சிறீங்க, வளைஞ்சு போயிட்டே தான் இருக்கிறாங்க. தொப்பியம்மா கிரிவலம் சுத்தி திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது மணி 9 இருக்கும். தொப்பியம்மாவை பத்தி திருவண்ணாமலை மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அம்மா கிரிவலம் பண்ணுறது மற்ற பக்தர்கள் வந்து அந்த அம்மா ஆகப்பட்டது சித்தர்கள் வழிபாடு என்னத்தினால தொந்தரவு கொடுக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுகிறாங்கன்னா, அவங்க கால் விடுது, அவங்களுக்கு விடுது, ஒரு டீ ஒரு டீ பிஸ்கெட்டு, இதெல்லாம் தொந்தரவு தான். அவங்களுக்காக வேண்டிச்சுன்னா நேரம் அவங்க கிட்ட வருவாங்க, இல்லை அவர்கிட்ட போவாங்க, எங்களுக்கு கேட்க தேவையில்லை, அவங்களே வாங்கிக்குவாங்க. சித்தர்கள் வழிபாடு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. சித்தர்கள் வழிபாடு அமோகமானது. அவங்கள கண்குள்ளா காட்சி பார்த்தாவே போதும். சித்தர்கள் வழிபாடு ஆகப்பட்ட ஆறா நீங்கள் சொன்ன மாதிரி அனுகிரகம் வந்துடும். இங்கிருந்து ஒரு நமஸ்காரம், இங்கிருந்து அவங்களாம் உங்ககிட்ட இருக்கிற ஆன்மீக வளர்ச்சி தெரிஞ்சிச்சுன்னா கூப்பிடுவாங்க, அனுகிரகத்தை கொடுப்பாங்க, போயிட்டு வரலாம். அது விட்டுட்டு அவங்க பாதத்தை பிடிச்சி வித்துறது இங்குது. அந்த அம்மா லாஸ்ட்டுக்கு இந்த பக்தர்கள்லாம் சேர்ந்து ஒரு பைத்தியம் மாதிரி கிரியேட் பண்ணி ரீசெண்டாக அந்த அம்மா ஆகப்பட்டது சித்தரனை வச்சு ரீசெண்டாக இப்போ அந்த அம்மா மென்டல் டிஸ்டர்ப் இப்படின்னு சில சேனல்கள்லாம் இது பண்ணுறது. அது கரெக்டாக கிடையாது. சித்தர்கள் வழிபாடு அமோகமானது. அருணாச்சல க்ஷேத்திரத்தில் வந்து இன்றைக்கி அதை மாதிரி சித்தர்கள் அந்த அம்மாவில் தொப்பியம்மாவில் நிறைய சித்தர்கள் இதுங்கிறாங்க.
இன்னும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றது ஒரு இது. அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நல்ல வீட்டில் இருக்கிற பிரச்சனை மற்றது எல்லாம் தீரும். குழந்தைங்களுக்கு நோய் நொடி எல்லாம் போயிடும். நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. எப்படி சொல்கிறதுனா, ஒரு சில இடத்துல ஒரு சிலவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை என்னான்னு தெரியாமல் அவங்க மட்டும் இஷ்டத்துக்கு இவங்க பார்க்கவே இவ்வளோ அழுக்காக இருக்காங்கன்னா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவங்க அழுக்கு கிடையாது. அவங்க மனசு பரிசுத்தமாக இருக்குது. திருவண்ணாமலையோட ஹாட்ஸ்பாட்டான ரமண மகரிஷி ஆசிரமம் பக்கத்துல தொப்பியம்மா வரும்போது அவரை பார்க்கவும் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கவும் மக்கள் முண்டி அடிச்சு வர்றதை பார்க்க ஆச்சரியமா இருந்துச்சு. சிலர் தொப்பியம்மாவை கும்பிடுறேங்கிற பேர்ல பண்ண காரியங்கள் எல்லாம் முகம் சுளிக்க வச்சு. சாப்பாட்டை தட்டுல வாங்குற தொப்பியம்மா சில நேரங்கள்ல கீழே போட்டுறாங்க. ஆத்மாக்களுக்கு உணவை கொடுக்கறாங்கன்னு அதுக்கும் ஒரு கதை சொல்றாங்க இந்த மக்கள். சரி, அதை எடுத்து ஏயா நீங்க சாப்பிடுறீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல. ஒரு நம்பிக்கை இருக்கணும், அதிக நம்பிக்கை இருக்கக்கூடாது. தொப்பியம்மா நான் டீ குடிச்சு கீழே போட்டு குடிச்சா உனக்கு தோஷம் தீந்துடும், பாவம் தீந்துடலாம் யாரும் சொல்ல முடியாது. அதெல்லாம் தீரவே தெரியாது. நீ என்ன கர்மா பண்ணியா உன் கர்மா நீ தான் அறுவடை பண்ணி ஆகணும். யாராலையும் தீர்க்க முடியாது. தொப்பியம்மா வந்தால் மட்டும் உங்கள் பிரச்சனை தீந்துருமா? தீரவே தெரியாது. தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதே போல் தொப்பியம்மா என் பின்னாடியே வாங்க அப்படிலாம் தொப்பியம்மா சொல்லலை. இவங்களா போய் தொப்பியம்மா தொந்தரவு பண்ணி அவங்கள உண்மையாக சொன்னால் மன ரீதியாக அவங்க டிப்ரெஷன் மக்கள் தான் கொடுக்குறாங்க. தொப்பியம்மா யாரும் கொடுக்கல. ஒரு 10 வருஷமாக அவங்கள பார்க்குறேன். அவங்க டெய்லி ஒரு 7 மணிக்கு இந்த வாய்விலிங்கம் சைடில் கிராஸ் ஆகிடுவாங்க. அப்புறம் அப்போல்லாம் ஆசீர்வாதம் நின்னா பண்ணுவாங்க. இப்போல்லாம் அது பண்ண மாட்டாங்க. அப்போல்லாம் அவங்க க்ரௌடு இல்லை, இப்போ க்ரௌடு இருக்காங்க. ஆசீர்வாதம் பண்ணால் இப்போல்லாம் காலில் தொட்டால் பாடி கார்ட்ஸ் பின்னாடியே வருவாங்க, பண்ண விட மாட்டாங்க. சாமி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. காலில் விழுந்து கும்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்டதெல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க. 18 வருடங்களா தொப்பியம்மா கிரிவலம் சுத்தி வர்றாங்க. ஆனா இப்போ அவங்க ஃபேமஸ் ஆனதும் அவங்கள சுத்தி நிறைய மர்மமான நபர்கள் இருக்காங்கன்னு அவங்க அத்துமீறி நடக்கிறதாகவும் திருவண்ணாமலை மக்கள் சொல்றாங்க. நாம தொப்பியம்மாவை பார்க்க போனப்ப வழக்கமா அவங்க கூட இருக்கிற மர்ம நபரான பிரிட்டிஷ்காரர் அங்க இல்ல. தொப்பியம்மா பத்தி வெளியே வரக்கூடிய பல நெகட்டிவ் நியூஸ்களுக்கு இந்த வெள்ளக்காரர் தான் காரணம்னு சொல்றாங்க. தொப்பியம்மாவை பார்க்க வர்ற மக்களை விரட்டுறதும் தள்ளி விடுறதும்னு இவரோட அட்டகாசம் தாங்க முடியலையாம். தொப்பியம்மாவோட டெய்லி ரொட்டீனை பார்த்தோம். ஆனா தொப்பியம்மா ஏன் திருவண்ணாமலை வந்தாங்கங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? தொப்பியம்மா பழனியம்மாளாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு தம்பி இருந்தாங்க. அந்த தம்பி ஒரு சாலை விபத்தில் இறந்ததன் காரணமாக மனமுடைந்து போன பழனியம்மாள் திருவண்ணாமலைக்கு வந்திருக்காங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் சுற்றும் போது அவங்க தொப்பி அணிஞ்சு சுற்றினதுனால பழனியம்மாள் தொப்பியம்மாள் ஆகிட்டாங்க. தொப்பியம்மாவுடைய இந்த கிரிவலம் கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் நடந்து அவங்க இப்போ முடிக்க போகிறாங்க. 6 மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10லிருந்து 11 மணிக்குள்ளாடி அவங்களுடைய டெய்லி இந்த கிரிவல ட்ராவல் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே அவங்க வழக்கமாக அவங்க செல்லக்கூடிய கடைகள், மீட் பண்ணக்கூடிய பக்தர்கள் இவங்களையெல்லாம் பார்த்துட்டு அவங்க நடந்து வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டரை டெய்லி ஒருத்தங்களால் நடக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. என்னங்க இந்த மாதிரி இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி எடுத்து அவங்கள ஒரு நார்மல் ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம கொண்டு வரலாமே அப்படின்னு நம்ம கேட்டால் அங்கேருந்து கிடைக்கக்கூடிய பதில் அவங்க சித்தருங்க, அவங்க சித்த நிலையில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தொப்பியம்மாள் அப்படிங்கிறவங்களுடைய இயற்பெயர் பழனியம்மாள். பழனியம்மாள் அவங்களுக்கு ஒரு பெண் இருக்காங்க, அவங்க பேர் நாகஜோதி. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கிட்டேயே கேட்கலாம், அவங்க பெண் குழந்தைகிட்டே கேட்கலாம். பழனியம்மாள் என்கிற இந்த தொப்பியம்மாள் அவங்கள ஏன் இப்படி விட்டுருக்காங்க அப்படிங்கிறத. சார், இப்போ இங்கே அவங்க இப்போ இருக்காங்க இல்லையா, அவங்கள நீங்கள் பார்க்கறது உண்டா சார்? இங்கெல்லாம் பார்க்கறது உண்டா? திருவண்ணாமலைக்கு பார்க்கறது உண்டா? ஆமாம், வரேன் சார். ஏன் சார் அவங்கள திருப்பி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாமே? பாவம் இங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா, நம்ம பார்க்கறது கஷ்டமா இருக்கே. அவங்க எங்க சார் கஷ்டப்படுறாங்க? அவங்க பாட்டு அவங்க கடவுளுக்கிட்ட வேண்டுதல் வச்சு அவங்க கிரிவலம் சுத்திட்டு இருக்கிறாங்க. இல்ல, அது மத்தவங்க கடவுள் சித்தர் அப்படின்னு சொல்றது ஓகே. இப்போ நீங்க உங்களுடைய நீங்க தம்பின்னு சொல்றீங்க, உங்களுடைய அக்கா இல்லையா? ஆமா. இப்போ அவங்க அவங்க நாகஜோதி அவங்கள்ட்ட நாங்க பேச முடியுமா சார்? இல்ல சார், அவங்க பேச முடியாது, அவங்க ஊர்ல இருக்கிறாங்க. எத்தனை வருஷத்துக்கு பிறகு கண்டுபிடிச்சிங்க சார்? அவங்க வீட்டுக்கு விட்டு வெளியே எத்தனை வருஷத்துக்கு பிறகு கண்டுபிடிச்சிங்க இங்க? சார், உங்களுக்கு அவங்க வேணும்னாங்களா அங்க போயிட்டு வீடியோ எடுங்க, அவங்க இது பண்ணுங்க. 8 வருஷம் கழிச்சு அப்படின்னாக்கல எங்களுக்கு எப்போ
நாங்க கூட்டு போகணும், எங்களுக்கு இருக்கு அப்படின்னா அப்பதான் நாங்க கூட்டு போவோம். நீங்க எதுக்கு சார் இதெல்லாம் கேக்குறீங்க? நம்ம வந்து ஒரு பொது சமூகத்துல இருந்து பாக்குறப்ப ஒரு வயசான அம்மாவை முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டாலே அந்த குடும்பத்தை மத்தவங்க ஒரு பார்வை பார்ப்பாங்க இல்லையா? என்னடா இது வயசான அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுட்டாங்க, கடைசி காலத்துல பார்க்காம விட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஊர் பேச்சுக்கே வர்றேன். இப்போ உங்க ஊர்லயே இந்த மாதிரி ஒரு அம்மா இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க. அப்ப அதே மனப்போக்குல தான் நான் கேக்குறேன். அவங்கள வீட்டுல வச்சு பாத்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல கேக்குறேன். நாங்க வந்து வீட்டுல வச்சு நாங்க பாக்காதெல்லாம் இங்க வந்து உள்ள ஒண்ணு இல்ல. அவங்களுக்கு ஒரு ஆளுங்களுக்கு வந்து கடவுள் பக்தி இருக்குது, கடவுளை அவங்க நம்பி வந்திருக்கிறாங்க. ஹியூமன் பீயிங்கா ஒரு சராசரியா இந்த உலகத்துல எல்லாருக்குமே வாழ்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு. குடும்பம் இருக்கிறப்ப ஏன் குடும்பம் பாத்துக்க கூடாதுங்கிற கேள்விதான். அது திருவண்ணாமலையிலயோ இல்ல உங்க ஊர்ல வச்சோ, நான் ரெண்டுமே சொல்றேன். இங்க வந்து அவங்க குடும்பத்தை அவங்க ஃபேமிலி அவங்க கூட இருக்கிறது வேற, இல்ல ஊர்ல கூட்டிட்டு போய் வச்சு அவங்கள பாத்துக்கிறது வேற. நான் ரெண்டு விதமாவும் நான் உங்கள்ட்ட கேட்டேன். அதனாலதான் கூட்டு போயிட்டு வைக்கிறது அவங்க வந்து யாரும் ஆள் இல்லை அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து எல்லாரும் சொந்தம் பந்தம் எல்லாரும் அவங்களுக்கும் வந்து குடும்பம் இருக்குது. ஒரு ஆள் வந்து அவங்களுக்கு வந்து வேண்டுதல் வச்சிருக்கிறோம். வேண்டுதலுக்கு அவங்க வந்து அந்த வேண்டுதல் முடிக்கிற வரைக்கும் அவங்க இங்கதான் இருப்பாங்க. அப்போ தொப்பி அம்மாள் வந்து ஒரு வேண்டுதல் வச்சிருக்காங்க, அதுக்காக இங்க இருக்காங்கன்றீங்க. ஆமா. இப்போ பேசணும், அவங்க மகள்கிட்ட பேச முயற்சி பண்ணோம். ஆனா அவங்க மகளுடைய எண் வந்து வேற யாரோ ஒரு குடும்பத்தினர் வந்து வச்சிருக்காங்க. கேட்டா தொப்பி அம்மாளுடைய தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, ஒரு வேண்டுதலுக்காக இங்க வந்திருக்காங்க, வேண்டுதல் முடிஞ்ச உடனே கிளம்பிடுவாங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கும் பதில் இல்லை. அவங்கள ஏன் இப்படி பாத்துக்காம இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கும் முறையான பதில் இல்லை. மொத்தமாக தொப்பியம்மாள் என்பவர் பெண் சித்தரா இல்லை வேற அவங்களுக்கு ஏதாவது மனப்பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிற கேள்விகளுக்கு எல்லாமான பதில் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க குடும்பம் அவங்கள பார்த்துக்கணும், அவங்க குடும்பம் வந்து அவங்கள வந்து ஒரு நல்ல டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆதங்கம் மட்டும்தான் என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. பார்க்கக்கூடிய உங்க மனசுலையும் ஓடும்னு நினைக்கிறேன். இதுக்கான விடையை அவங்க குடும்பம் தான் சொல்லணும். இவ்வளவு நேரம் எங்களோடு பயணித்தமைக்கு ரொம்ப நன்றி. Hindustan College of Arts and Science first rank awarded Best Arts and Science College 2023 by Tamil Nadu Higher Education Summit and Awards. Admissions open for UG, PG and research programs.